ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை சக்தி வாய்ந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. வீட்டில் ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றினாலே போதும், இது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் பெற்றுத்தரும், செல்வ வளத்தை வாரி வழங்கும். இந்த தீப வழிபாட்டு முறையை அனைவரும் தவறாமல் பண்ணலாம். அதாவது வராகி கும்பிடுறவங்க, வராகி கும்பிடாதவங்க இந்த தீபத்தை மட்டும் நாளைக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி அன்று ஏத்துங்க. நேரத்தை நான் சொல்றேன், எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வராகி அன்னை வழிபாடு செய்யறவங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இருக்காது. அதிலையும் மாதம் மாதம் வருகின்ற இந்த பஞ்சமி திதி அன்று வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் மாதம் தேய்பிறை பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி வரும். இந்த பஞ்சமி திதிகள்ல நீங்க வராகி தேவியை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி முடிந்து 5வதாக வரக்கூடிய திதியை தான் நம்ம பஞ்சமி திதி அப்படின்னு எடுத்துப்போம். 5 அப்படின்னும் போதே வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும், பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த பஞ்சமி திதி அப்படின்றது வராகி அம்மனுக்கு உகந்த ஒரு திதி, இது எல்லோருக்கும் தெரியும். தேய்பிறை பஞ்சமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதாவது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டிய வரத்தை அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பங்குனி மாத தேய்பிறை பஞ்சமி திதி. வராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு நம்ம கண்டிப்பாக அவளை வழிபாடு செய்யணும். எந்த நேரத்துல இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது, நம்ம வழிபாடு எப்பொழுது பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். முதலில் பங்குனி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு பற்றி இப்பொழுது நம்ம ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்துடலாம். பெருமாளுடைய ஒரு அவதாரமாக வராகமூர்த்தியின் பெண் அவதாரமே வராகி அம்மன் அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் தெரியும். சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் வராகி அன்னை. மாதா லலிதாம்பிகையின் படைத்தளபதியாக இருந்தவளும் வராகி அன்னை தான். அதனால அவள் எப்பேற்பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை களைந்தெறிவாள். அப்படியாகப்பட்ட வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதி தான் பஞ்சமி திதி. இது எல்லோருக்கும் தெரியும். விரதம் இருந்து வழிபாடும் செய்வாங்க. சில பேர் விரதம் இல்லாமல் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள்ல கலந்து கொண்டு வராகி அம்மனின் அருளை பெறுவாங்க. வீட்டிலேயே வராகி அம்மனை வழிபாடு செய்யறவங்களும் இருக்கிறாங்க. வீட்டிலேயே நீங்க வராகி அம்மனை வழிபாடு, நீங்க வீட்டுல படம் வைத்திருந்தாலும் விக்கிரகம் வைத்திருந்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கோங்க. விக்கிரகம் இருந்தால், படம் இருந்தால் நல்லா துடைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சமி திதி வழிபாடு எப்பொழுது பண்ணலாம்னு பார்த்துடலாம். இன்று 18ஆம் தேதி இரவு, அதாவது மார்ச் 18ஆம் தேதி இரவு 10:20 மேலதான் இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. இது நாளை 19ஆம் தேதி முழு நாளும் பஞ்சமி திதி இருக்கு. அதனால வழிபாடு நீங்க செய்வதாக இருந்தால் இந்த முழு நாளும் வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை அன்று ஏற்றக்கூடிய தீபம் உங்களுக்கு எல்லா விதமான வளமான வாழ்க்கையையும் பெற்றுத்தரும். என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். மார்ச் 19ஆம் தேதி காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வழிபாடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. காலையில வழிபாடு செய்வதாக இருந்தால் 5 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா மாலையில இதே நேரத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இரவு நேரத்திலையும் செய்யலாம். உங்க வசதிக்கேற்ப நீங்க செய்யுங்க. வீட்டுல ஏற்றக்கூடிய தீபத்தை பத்தி இப்ப பார்த்துடலாம். அபிஷேகத்திற்கு தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், எல்லாமே பால் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வெறும் விளக்கு மட்டும்தாம்மா ஏற்ற போறேன், எங்க வீட்டுல வராகி அன்னையின் படம் இல்லை, விக்கிரகம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த தீபத்தை நீங்க தவறாமல் ஏத்துங்க. ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. அதுல நாளைக்கு புதன்கிழமைக்கு உரிய தானியமான பச்சை பயிரை பயன்படுத்திக்கோங்க. முழு பச்சை பயிறு, அதாவது முழுதா இருக்கும், உடைத்தது கிடையாது, முழு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கடையில இருந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க. இதை ஒரு தாம்பல தட்டுல பரப்பிக்கோங்க. சிறிய அளவுல பரப்பிக்கோங்க போதும். அதற்கு மேல உள்ள அகல் வைத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. அந்த நல்லெண்ணெய் தீபத்திற்குள்ள 5 ரூபாய் நாணயத்தை போட்டுடுங்க. முடிந்தால் அதுல ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் பாத்தீங்கன்னா நம்முடைய கடன் தொல்லையை தீர்க்கக்கூடிய, அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தீபம். இந்த பச்சை பயிறு அப்படின்றது வராகி அன்னைக்கு உரிய ஒரு தானியம், புதன் கிரகத்துக்கு உரிய ஒரு தானியமும் கூட. வராகி அன்னையை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வரளி மலர், சிவப்பு நிற மலர்கள் பயன்படுத்தலாம், வாசனையான மலர்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வராகி அன்னைக்கு உரிய நெய்வேத்தியமான கிழங்கு வகைகளை பயன்படுத்திக்கோங்க.
உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இதை பயன்படுத்தலாம். பானகம் பயன்படுத்தலாம். வெல்லம், ஏலக்காய் தட்டி போட்டு பானகம் சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது மாதுளை முத்துக்கள் அன்னைக்கு உகந்தது. நாளைக்கு இது எல்லாமே நெய்வேத்தியமாக வைத்து இந்த தீபத்தை நீங்க பூஜை அறையில, படம் இல்லைன்னு சொல்றவங்க வெறும் இந்த தீபத்தை மற்றும் ஏற்றி அந்த விளக்கில் வராகி அன்னை ஆவாகனம் ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்களை அன்னையிடம் முறையிடுங்கள். ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் வாராகி தாயே போற்றி வஜ்ர கோஷம் சொல்லுங்க. வராகிக்கு உரிய இந்த ஒரு விஷயங்களை நாளைக்கு தவறாமல் செய்யலாம். முக்கியமா இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பாக நிலைவாசலை நல்லா சுத்தம் செய்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்க வாசலிலையும் தீபம் ஏற்றி வைத்து விட்டு அன்னையை வீட்டிற்குள்ள அழைக்கலாம். வராகி அம்மனுக்கு பூஜை இந்த விதத்துல செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வராகிக்கு உரிய மூல மந்திரங்கள் தெரிந்தால் அதை நீங்க சொல்லி வராகி அம்மனை அழைக்கலாம். நாளைக்கு பச்சை பயிறு இல்லை அப்படின்னு சொல்றவங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வராகி அன்னைக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். மறுநாள் காலையில, வியாழக்கிழமை காலையில நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பச்சை பயிரை எடுத்து நீங்க குருவிகளுக்கு, காக்கை குருவிகளுக்கு தானமாக வச்சிருங்க. அதாவது அவர்களுக்கு உணவாக நீங்க வச்சிருங்க. இப்படி செய்யும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு பணம் வைக்கிற இடத்துல வைங்க. இது உங்களுக்கு வாழ்க்கையில பண கஷ்டத்தை தீர்க்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. வராகி அன்னையின் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, அனைத்தும் கரைந்து போகும். செல்வ வளம் மென்மேலும் பெருகும். ஓம் வாராகி தாயே போற்றி. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.